Welcome to Mr. Nobody's Review. And in பார்க்க ஒரு மூவி வந்து Fantastic Four The First Steps 2025 ரிலீஸ் ஆன ஒரு சூப்பர் ஹீரோ ஆக்ஷன் ட்ராமா மூவி. இந்த படத்தோட ஃபுல் ரிவ்யூ போதுமே நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண ரிலீஸ் பண்ண லாட் கேஸ் அண்ட் உங்களுக்கு நிறைய மூவிஸ் அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அண்ட் இந்த படத்தோட கதை எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் அதே தான். இந்த 4 பேர் இருப்பாங்க. ரீட் ரிச்சர்ட்ஸு, அதுக்கப்புறம் வந்து பென், அதுக்கப்புறம் ஜானி. இவங்க 4 பேருமே வந்து ஒரு நல்ல ஆஸ்ட்ரோநாட்ஸு. அண்ட் அவங்க போயிட்டு அவங்க வந்து அவங்களுக்கு பவர் கிடைக்கும். தென் உலகத்துக்கு வருவாங்க. உலகத்துக்கு வந்து அவங்க ஃபேண்டாஸ்டிக் ஃபோரை மாறினதுக்கப்புறம் 4 வருஷம் கழிச்சு 4வது வருஷம் ஆனிவர்சரி வந்து கொண்டாடுற அந்த பட்சத்தில் உலகத்துக்கு வந்து ரொம்ப நல்லது பண்ணிட்டு இருப்பாங்க 4 பேருமே 4 புறத்துலேருந்து. இந்த பெல்லுக்கு வந்து அந்த ஒரு சின்ன ஒரு ஆசை இருக்கும், நம்ம ஏன் வந்து ஒரு மனுஷனாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. தென் ஓகே அண்ட் வந்து இன்னொரு ஒன் மோர் குட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து லைக் வந்து நம்ம சூ வந்து ப்ரெக்னென்ட் ஆயிடுவாங்க. ப்ரெக்னென்ட் ஆனதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து சில்வர் சஃபர் வந்து உலகத்துக்கு வருவாங்க. வந்துட்டு இந்த எர்த், அதாவது எர்த் 828 அந்த எர்த்தோட இது வந்து 1960s வந்து இருக்கிற இடம் பெற்றிருக்கிற மாதிரி இந்த படத்தை எடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? அந்த டைமில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலாக்டஸ் வந்து நம்ம இந்த உலகத்தை வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு வந்து டார்கெட் வச்சுட்டாரு. அவரோட எனர்ஜிக்காக இந்த உலகத்தை கன்சியூம் பண்ணிக்க போகிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொன்னதுக்கப்புறம் தென் வந்து கலாக்டஸை மீட் பண்ணுறதுக்கு இந்த எர்த்தோட ப்ரொடெக்டர்ஸான ஃபேண்டாஸ்டிக் ஃபோரை வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்வைட் பண்ணியிருப்பாங்க. அங்கே போனதுக்கப்புறம் தான் வந்து கலாக்டஸ் வந்து ஒரு மாதிரி ரொம்ப பெரிய ஆள், செம்ம எனக்கு தெரிஞ்சு ஒரு சூப்பரான வில்லன். இந்த கலாக்டஸ் வந்து இந்த படத்தில் சூப்பராக காமிச்சிருப்பாங்க. அவங்க அங்கே போயிட்டு அவங்க வந்து என்ன ஏது பேச்சுவார்த்தை நடத்துகிற சமயத்தில் கலாக்டஸ்க்கு வந்து இந்த உலகமே வேணாம், அதுக்கு பதிலாக உங்களுடைய குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக முடிச்சு விட்ருவாருக்குள்ள. அப்புறம் அங்கேருந்து அவங்க தப்பிச்சு வரத்துக்குள்ளே அவங்க பயந்துட்டதுக்கப்புறம் கீழே வந்துட்டு இந்த மாதிரி எங்கள் குழந்தைய கேட்குறான், நாங்கள் தர முடியாதுன்னு சொல்லிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னோன்னா மொத்த உலகமே ஃபேண்டாஸ்டிக் ஃபோருக்கு எதிராக மாறும். அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு மக்களுக்கு புரிய வச்சு ஓகே நம்ம வந்து என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பிளான்ஸ்லாம் யோசிச்சுட்டு இவர் வந்து ரொம்ப நாளாக வந்து ஒரு ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணிட்டுருப்பார், டெலிபோர்ட்டேஷன் ப்ராஜெக்டில். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயங்களை செஞ்சு உலகத்தோட அந்தந்த கண்ட்ரீஸில் நிறைய கண்ட்ரீஸில் ப்ளேஸ் பண்ணி அதை எல்லாத்தையும் மொத்தமாக கனெக்ட் பண்ணி நம்ம உலகத்தை வந்து மூவ் பண்ணிடலாம். அதாவது எப்படி சொல்லுவார்னா இங்கே இருக்கிற உலகத்தை வேற ஒரு கேலக்சிக்கோ இல்லை வேறு விதமான அந்த மாதிரி விஷயங்களுக்கு அங்கே போய் மூவ் பண்ணிடலாம் அப்படின்னா கலாக்டஸ்க்கு வந்து நம்மளோட பிளானட்டை கண்டுபிடிக்க வந்து கிட்டத்தட்ட மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணியிருப்பாங்க. அந்த பிளான் நடக்கும்போது கரெக்டாக வந்து சில்வர் சஃபர் வந்து எல்லா கனெக்ஷனையும் டப்புன்னு உடைக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, எப்படி உலகத்தை காப்பாற்றினாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாஸ்ட்டில் ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் வச்சு படத்தை சூப்பராக முடிச்சிருப்பாங்க. நமக்கே பயம் வந்துடும், முடிஞ்சிருச்சு உலகம் அப்படின்ற மாதிரி. ஏன்னா அந்தளவுக்கு பவர்ஃபுல்லான வில்லன்ப்பா, சூப்பராக காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி வந்து இந்த ஃபேமிலி சென்டிமெண்ட்டு நல்லா கனெக்ட் ஆகிருக்கும் அதாவது வந்து டெட்பூல் அண்ட் உல்வரின் வந்து எப்படி ஒரு காமெடி வைஸ் கமர்ஷியல் வைஸ் ஒரு சூப்பரான படமோ அதே மாதிரி இது வந்து எமோஷ்னல் வைஸ் கமர்ஷியல் வைஸ் நல்ல படம். உண்மையாகவே ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் வந்து கிட்டத்தட்ட டெட்பூல் அண்ட் உல்வரினுக்கு கிட்டத்தட்ட மாதிரி இருக்கும். பட் ஆனால் ஃபஸ்ட்டு டெட்பூல் அண்ட் உல்வரின் தான். அதுக்கடுத்து நல்ல படம் இந்த இப்போது வர அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் தான் நான் சொல்லுவேன். உண்மையாக நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக எல்லா மார்வல் ஃபேன்ஸும் பார்க்க வேண்டிய படம். எண்ட் கிரெடிட் சீன் தான் மிஸ் பண்ணாதீங்க. சிம்பிளாக இருந்தாலுமே பவர்ஃபுல்லாக வச்சுருப்பான், சூப்பராக இருக்கும். ஏன் வந்து கலாக்டஸ் வந்து அந்த குழந்தைய கேட்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு வந்து வேறு ஏதோ ஒரு விதமான பவர் இருக்கும். ஓகேங்களா? அதனால தான் அதான் இந்த படத்தில் வந்து ஒரு மெயினான பாயிண்ட்டு. ஓகேங்களா? நல்ல படம், கண்டிப்பாக பாருங்கள். ஓகே, அதனால் இந்த படத்துக்கு நான் 4 சொல்லலாம். இந்த மாதிரி மூவி பார்க்கலாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் மிஸ்டர் நோபடி சந்திக்கிறேன். பாய், ஹேவ் அ கிரேட் டே.